ஃபஸ்ட்டு செகண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎம்கே இருந்தனா செகண்ட் வந்து டிவிகேவாக தான் இருக்கும். ஏடிஎம்கே இங்கே வந்து தேர்டுக்கு போயிடும். சில தொகுதியில் நம்ப மாட்டீங்க, என்னை பொறுத்தவரை டெபாசிட் போகிறதுக்கும் அதிமுக வாய்ப்பு இருக்குது. சென்னை மட்டும் 16 தொகுதியில். எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார்? இப்போ நான் தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டிங்கன்னா மினிமம் 20,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு. 234 தொகுதியும் 20,000, கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அதிமுகவை விட திமுக ஓட்டுகளை வந்து அதிகமாக பிரிப்பாரா எப்படி சார்? அதுதான் இப்போ வந்து இப்போ பெரிய டிபேட்டு. அது மில்லியனாயிரம் கொஸ்டின். அப்புறம் இந்த 5,000 சொன்னீங்களே, அது வந்து அதில் வச்சுருக்கேன். அதுதான் தீர்மானிக்கும். 5,000 வாங்கின அன்னைக்கு காலையிலேயே அதை பணத்தை மாற்றிட்டு, முதல்ல அவங்களுக்கு சந்தேகம் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கூட தெரியல. அந்த ஒரு 1 hour அவங்கள 2 பேரை நான் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க, இதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நாங்கள் விஜய்க்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கே. இப்போ நீங்கள் சௌமியாவை ஒரு தோக்கடிக்கணுங்கிறது அவருக்கு இருக்குமா இருக்காதா? ஏன்னா சண்டையினோட மெயின் இது அவங்க தானே. அப்போ அந்த தொகுதியை அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து பண்ணுவார். அது அவர் 21 இது வந்து தினகரன் வந்தது ப்ளஸ்ஸு, பாமக 2 உடைச்சது மைனஸு, மற்ற டிஎம்டிகே விட்டது மைனஸ். அவங்களுக்கு இவங்களா வந்து அவர் ஊழல் செய்ய மாட்டார், நல்லா ஆட்சி பண்ணுவார், ஒரு இடம் கொடுத்து பார்ப்போமே, இந்த பாயிண்ட்டை இவங்களா கிரியேட் பண்ணுறாங்க. அவர் எந்த கூட்டத்திலையும் பேசி அப்படியெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டதே கிடையாது. 17 வயசுக்கு கீழே 9 வயசு வரை ஒரு வேளை ஓட்டு இருந்துச்சுன்னா விஜய் வந்து சிஎம்மே ஆகிடுவார். இப்போ பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் தேர்தல் நல்லா இருக்கேன் சார். தேர்தல் பரப்புரை அது உச்சகட்டம் ஒவ்வொரு நாளும் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. மக்களுடைய இந்த தீர்ப்பு என்பது முழுக்க 4ஆம் தேதி தெரிந்துவிடும். மே 4ஆம் தேதி. இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த வட்டார வாக்குகள், ஒரு காலத்தில் வட்டார வழக்குகள்ங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டார வாக்குகளாக அது பேச தொடங்கியிருக்கிறது. எப்படி வந்து வட்டார வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த நிலை வந்து இப்போ வந்து வட்டார வாக்குகளுக்கு கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. அது இந்த தேர்தலில் தான் அந்த வட்டார வாக்குகள் வந்து பேசப்பட்டு வருது ஒவ்வொரு கட்சிகளையும் சார்பாக. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொள்ளிடத்துக்கு அந்தாண்டை இருக்கின்ற, அதாவது பார்த்திங்கன்னா அது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம், அங்கே இருக்கிற நிலைப்பாடு வேறு. கொள்ளிடத்துக்கு வடபுறம் இருக்கிற தொகுதி, அங்கே இருக்கிற நிலைப்பாடு வேறு. இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிருந்து கூப்பிட்டா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். அந்த இடைவெளியிலே வந்து வாக்குகள் மாறுறதுக்கான ஒரு சூழல் நிலவுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 முனை போட்டி. 6 முனை போட்டியில் ஒவ்வொரு ஜோனாக அது வந்து பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேசப்பட்டு வருகிறது. அதில் வந்து இப்போ சமீபத்தில் நீங்கள் பேசி அந்த விஷயம் வந்து மிகவும் வந்து கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. எப்படி சார் போகுது களம்? இப்போ சமீபத்தில் இந்த செட்டப், அதாவது இந்த செட்டப்புன்னு நான் சொல்கிறது வந்து இன்றைய முதல்வர் ஸ்டாலினும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அவங்க தான் இப்போ ஒரு 8 வருஷமாக போயிட்டுருக்கு அந்த செட்டப். ஏன்னா ஜெயலலிதா, கருணாநிதி அதெல்லாம் அந்த ஆளுமையெல்லாம் போன பிறகு 17க்கு அப்புறம் இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் 3 பெரிய தேர்தல் நடந்துருச்சு. நான் சின்ன தேர்தலாம் விட்டுருங்க. 19 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டசபை தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதில் 2 பாராளுமன்ற தேர்தலையும் கிட்டத்தட்ட 39 தொகுதி, கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி சேர்த்திங்கன்னா 39 தொகுதி திமுக, 19லையும் 24ல் 40 தொகுதியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துருச்சு திமுகவுக்கு. ஆனால் 21 தேர்தல் வந்து சட்டசபைன்னு வரும்போது பிஜேபியோட அதிமுக அலைன்ஸாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட அவங்க சதவீதம் வந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் 75 தொகுதி வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா 3 தேர்தலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னை டு கன்னியாகுமரி ஒன்றா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் 21 நடந்திருக்கு. அந்த பேஸில் நம்ம 26 எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய சோனா பிரிக்கலாம், அல்லது ரீஜன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் பார்வையில், என்னுடைய பார்வையில் வாக்குகளை வந்து நீங்கள் வந்து மண்டல வாரியாக பிரிக்கிறீங்க? அது அப்படி சொல்ல முடியாது. 8 ஜோனாக பிரிக்கிறேன். 8 ஜோன் அப்படின்னா 8 ஜோன் எது சார்? எதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 16 தொகுதி உள்ள எம்எல்ஏ தொகுதி உள்ள சென்னை ஃபஸ்ட்டு. 2வது சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் அப் டு மதுராந்தகம் வரை பார்த்திங்கனாக்கா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர், அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்கு வந்து 4 டிஸ்ட்ரிக்கும் மொத்தம் இந்த சென்னையோடு சேர்த்து 36 தொகுதி. இது செகண்டு.
ஜோன் 2. 3 வந்து 3யும் 4 தான் முக்கியம் இந்த எலெக்ஷன்லேயே. ஏன் முக்கியங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். 3 வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, தருமபுரியில் ஆரம்பித்து விழுப்புரம், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த அதாவது வட தமிழ்நாட்டோட மத்திய பகுதி அப்படி வச்சுக்கங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமாக நம்ம முடிவு உள்ள தொகுதி அல்லது தேர்தலில் ஆர்வம் பார்க்கக்கூடிய 23 தொகுதி. ஏன் இந்த 23 தொகுதியை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது காலங்காலமாக எம்ஜிஆர் காலத்தில், திருப்பி ஜெயலலிதா காலத்தில், 21 எடப்பாடி காலத்துலேயும் இந்த 23 தொகுதியும் அதிமுக ஜெயிச்சது. என்ன மொத்தத்தில் எல்லா பக்கமும் திமுகன்னு சொன்னால் கூட இந்த இடத்துல 23 தொகுதி. இது ஜோன் 3. ஜோன் 4 எதுன்னு கேட்டிங்கன்னா, நீலகிரியில் ஆரம்பித்து கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் அப்படி வச்சுக்க அந்த ஏரியாவை. ஜோன் 5 சார். ஜோன் 5 வந்து டெல்டா, அதாவது நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து திருச்சி வர. அதுக்கப்புறம் 6 வந்து புதுக்கோட்டை அண்டு மதுரையோடு நிப்பாட்டிக்கிற மதுரை நகரத்தோட. அது காரணம் இருக்குது. அதெல்லாம் பிரித்து காரணமே ஒரு காரணத்தை வச்சு தான் நான் பிரிச்சிருக்கேன். இல்லை, ஜோன் 5 வந்து புதுக்கோட்டை வரலாமே, ஏன்னா அது டெல்டாவில். அது வந்து பார்த்திங்கன்னா 2 வரும். டெல்டாவிலையும் வரும். அது வந்து நீங்கள் இப்போ அது எனக்கு நல்லா தெரிஞ்ச தொகுதியும் கூட, தெரிஞ்ச ஏரியாவும் கூட. ஏன்னா நான் தஞ்சாவூரில் இருந்ததுனால எனக்கு வந்து புதுக்கோட்டையும் தெரியும், திருச்சியும் நல்லா தெரியும். தஞ்சாவூர்லேருந்து நான் திருச்சி பக்கம் கொண்டு போயிடுறேன் அந்த இடத்த, டெல்டாங்கிறத. அது ஜோன் 5. ஜோன் 6 கீரமங்கலம், பேராவூர்னி வரைக்கும் உங்களுக்கு டெல்டாவில் வரும். ஆனால் புதுக்கோட்டையும் மதுரை, அந்த மேலூர், மதுரையில் உள்ள நகரத்தில் உள்ள தொகுதியெல்லாம் இப்படி வச்சுக்கிறேன். ஜோன் 6. ஜோன் 7 வந்து மதுரைக்கு அப்புறம் நெல்லையோடு முடிச்சுக்கிறேன். அதில் எல்லா தூத்துக்குடி எல்லாமே வந்துடுது. நெல்லையோடு முடிச்சுக்கிறேன். அதில் விருதுநகர் எல்லாமே அதில் வந்துடுது. நெல்லை நமக்கு எல்லை. ஆமாம், அந்த கான்செப்டில் ஏன் அப்படி பிரிக்கிறேன்னா, 7 கூட கன்னியாகுமரி வச்சுக்கலாம். கன்னியாகுமரி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ஒரு தேசிய பார்வையில் உள்ள காங்கிரஸ் அண்டு பிஜேபி இன்னைக்கு அதுக்கான தொகுதி. ஏன்னா அந்த காலத்தில் ஜனதா இருந்தப்போ அது கன்னியாகுமரி வந்து அப்படி இருந்துச்சு. இல்லை, அந்த ஃபவுண்டேஷன் ஜனதா காலத்திலே உருவாகி இப்போயுமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தொகுதியெல்லாம் ஒதுக்குனது அதிமுகவில் வந்து விமர்சனமாக இருந்தாலும் பிஜேபிக்கு 4 தொகுதியை வந்து அங்கே பிஜேபிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ அது ஒரு முக்கியமானது. காங்கிரஸுக்கும் அங்கே ஒதுக்கியிருக்காங்க தொகுதி. அப்போ அது வந்து 8வது ஜோன். இப்போ முதல் ஜோன்லேருந்து பார்த்துட்டு வருவோம். நம்ம எப்படி என்னவா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இது வந்து தேர்தலில் மாறலாம். ஆனால் ஓரளவு கணிப்பு வந்து 21, 19, 24 எம்பி தேர்தலை வச்சு இன்றைக்கி இருக்க கலவர நிலவரத்தை வச்சு அதில் குறிப்பாக இந்த 3 தேர்தலையும் நடிகர் விஜய் தவேகன்ற கட்சி ஆரம்பிக்கலை. இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே நாம் தமிழர் வந்து ஒரு 8% வந்து 24 காமிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறது, இதோட சேர்த்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது ஜோன் 1லேருந்து போயிடுவோம். நம்ம ஜோன் 1ல் பார்த்தீங்கன்னா பெரிய இது இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, டிவிகே இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்குது. அதனால ஒவ்வொரு தொழில் எந்த அளவு வாக்குகளை பிரிப்பார் அவர். இப்போ நான் தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டிங்கன்னா மினிமம் 20,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு. 214 தொகுதியும் 20,000, கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஆனால் 20,000 தொகுதிங்கிறது கிட்டத்தட்ட 9 to 10% நான் கணக்கு போடுறேன். இது வந்து ஆழமாக 18 வயசு, இதில் வயசு ரொம்ப முக்கியம். டிவிகேவுக்கு பிரிக்கும் போது மட்டும் 18லேருந்து 22, 23 அது ஒரு பெரிய ஓட் பேங்க். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு காலேஜெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேரையும் சேர்த்து 30 பேருக்கு கிட்டத்தட்ட சில காலேஜில் வந்து விஜய்க்காக இருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது சார். அது கோவிட் காலத்தில் ஆல் பாஸ் போட்டதுனால இந்த மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மீதான ஒரு கிரேஸ் இருக்குது. இல்லை, இது எல்லாமே இந்த 30, இப்போ ஒரு 60 பேரில் 30 பேர் இந்த பக்கம், மிச்சம் 30. இவங்களுக்கு வந்து எதை பற்றியுமே கவலை இல்லை. இந்த மிச்சம் 30 பேர் ஆதரிக்கிற 22 வயசுக்குள்ளே உள்ள தேவைக்கு ஆதரவு கொடுக்குற, விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. விஜய் அவ்வளோதான். இவங்களா வந்து அவர் ஊழல் செய்ய மாட்டார், நல்லா ஆட்சி பண்ணுவார், ஒரு இடம் கொடுத்து பார்ப்போமே, இந்த பாயிண்ட்டை இவங்களா கிரியேட் பண்ணுறாங்க. அவர் எந்த கூட்டத்திலையும் பேசி அப்படியெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டதே கிடையாது. இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு டிவியில் கூட நான் சொன்னேன், 17 வயசுக்கு கீழே 9 வயசு வரை ஒரு வேளை ஓட்டு இருந்துச்சுன்னா விஜய் வந்து சிஎம்மே ஆகிடுவார். இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனில் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு ஜோக்காக நம்ம எடுத்துக்குவோம், அதோட நிப்பாட்டிடுவோம் அந்த விஷயத்தை. 18 to 22, 22 to 23 கூட வச்சுங்க. 23 to 30 கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதோட இம்பேக்ட் வந்து அவ்வளோ ஃபுல்லாக இருக்காது. இதில் காவாசி இல்லை 25% இருக்கும். 30 to 40 அடுத்தது. அதில் வந்து இவங்களோட இந்த 9 வயசுலேருந்து 17 வயசு உள்ளவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு, குறிப்பாக அவங்க அப்பாக்களை பெருசாக பண்ணி இப்போ ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டில். அவங்க அம்மாக்களை பண்ணி அது வந்து பெரிய அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்குது, விஜய்க்கு ஆதரவாக கொடுக்குது. இது வந்து இன்வேரியபிளாக சென்னை டு கன்னியாகுமரி இருக்குது.
இப்போ ஜோன் 1லேருந்து போகணும். ஏன்னா விஜயை பார்த்துட்டோம். அது எங்கெங்கே இம்பேக்ட் பண்ணுது, எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறது வந்து மினிமம் ஒரு 9 to 10% வந்து மினிமம் கிடச்சிரும் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதில் 20,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு கிடைக்குதுங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ரிசல்ட்டு 4ஆம் தேதி காலைல ஒரு 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செகண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஎம்கேயா இருந்தனா, செகண்ட் வந்து டிவிகேவாக தான் இருக்கும். ஏடிஎம்கே இங்கே வந்து தேர்டுக்கு போயிடும். சில தொகுதியில் நம்ப மாட்டீங்க. என்னை பொறுத்தவரை இது டெபாசிட் போகிறதுக்கும் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை மட்டும் 16 தொகுதியில். அடுத்த சென்னை சுற்றி உள்ள 2வது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதி இருக்குது. மதுரா இப்போ வந்து ஜெயக்குமார் அது மாதிரி திருவிக நகர் தொகுதி, அதே போல் வந்து ஒரு சில தொகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதிமுகவுக்கு எப்படி சார்? இப்போ நேற்று கூட ஒரு இதில் ஒரு பெரிய நண்பர் சொன்னார். அவரும் அரசியல் அனுபவத்தில் உள்ளவர். நீங்கள் சொன்ன ஜெயக்குமாரும் சத்யா டி நகர் தொகுதியும் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கணிப்பில் அது வந்து சொல்ல முடியாது. என்ன காரணம்னா 20,000 மற்ற இடத்துலலாம் 20,000 பிரித்தாங்கன்னா, சென்னையில் மட்டும் டிவிக்கு வந்து கூட பிரிக்குது. அப்போ வந்து அது பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஏன்னா போன தடவை 16 தொகுதியும் திமுக வந்த தொகுதி இப்போ 21ல். அப்போ அதுக்கு இதுக்கு உள்ள மாற்றம் வந்து பிரிக்கிறதுல திமுகவுக்கு பிரிக்குதா, அதிமுகவுக்கு பிரிக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதான் பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, என்னை பொறுத்தவரை அந்த 20,000த்தில் நான் ஒரு 5,000 எனக்கும் தெரியலன்னே வச்சுக்கிறேன். மிச்ச 5,000த்தில் ஒரு 5,000 இது நாம் தமிழர், ஒரு 5,000 அதிமுக, ஒரு 5,000 திமுக பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அதிமுகவை விட திமுக ஓட்டுகளை வந்து அதிகமாக பிரிப்பாரா எப்படி சார்? அதுதான் இப்போ வந்து இப்போ பெரிய டிபேட்டு. அது மில்லியனாயிரம் கொஸ்டின். அப்புறம் இந்த 5,000 சொன்னீங்களே, அது வந்து அதில் வச்சுருக்கேன். அதுதான் தீர்மானிக்குவாங்க. இதுதான் வந்து இதை பொறுத்தவரை. ஆனால் என்ன ஒரு பெரிய இன்னொரு பார்வையில் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா வந்து 16ல் விட்டுட்டு போகும்போது 40% அதிமுக ஓட்டு வச்சு இருந்துச்சு. அப்போ கூட்டணி ரொம்ப கிடையாது. அதில் சின்ன 2-3 சின்ன கட்சி தான் சொல்ல, முழுக்க அதிமுக. ஆனால் 2024ல் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது 20+ ஆயிடுச்சு. அப்போ 20% போயிடுச்சு. எங்கே அதில் பெரும்பாலும் போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் போயிட்டாங்க திமுக பக்கம். அதான் மேஜரு. கொஞ்சம் வந்து மற்றதுக்கெல்லாம் பிரிஞ்சால் கூட மேஜர் போர்ஷன் வந்து பெண்கள் வந்து காலங்காலமாக எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலத்தில் பெண்கள் வந்து அதிமுகவுக்கு இருந்தவங்கள இந்த பல காரணம். அதில் ஒரு காரணம் மகளிருக்கு இப்போ பேருந்தில் கொடுத்ததும், இலவச விலையில்லா பேருந்து கொடுத்ததும், 1000 ரூபா மாதம் கொடுத்ததும் பெரிய இம்பேக்ட் பண்ணி இவங்களை மாற்றிருச்சு திமுக பக்கம். எப்போதுமே திமுகவுக்கு ஆண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கும். நான் சொல்கிற காலம் வந்து 80லேருந்து. அதுக்கப்புறம் இந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இந்த மாற்றத்தில் ஒரு சின்ன செட்பேக் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவுக்கு செட்பேக் தான். அதில் 5,000 ரூபா வாங்கிக்கிட்டு பொங்கல் அப்போ கொடுத்தாரு பார்த்தீங்களா, 5,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ, அன்னைக்கு நான் சில பெண்களை மீட் பண்ணி பார்க்குறேன். எந்த வயசுலனா 30லேருந்து 40க்குள்ளே உள்ள வீட்டில் இருக்கிறவங்க பெண்கள். அந்த பெண்கள் வந்து 5,000 வாங்கின அன்னைக்கு காலையிலேயே அதை பணத்தை மாற்றிட்டு, முதல்ல அவங்களுக்கு சந்தேகம், இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கூட தெரியல. அந்த ஒரு 1 ஹவர் அவங்கள 2 பேரை நான் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க, இதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நாங்கள் விஜய்க்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கே. இது ஒரு பெரிய போக்கு சென்னையில். பெரிய ஆச்சரியமான போக்கு, உண்மையான போக்கு. ஆனால் அவர் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர் கொடுத்த இந்த சர்ச்சை இருக்குல்ல, இப்போ அதையும் பார்ப்பாங்களா சார்? அந்தந்த தொகுதியில் அதையும் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இம்பேக்ட் எதுவுமே இந்த 20,000மோ அல்லது அந்த 9%க்கும் ஒரு எஃபெக்டே இருக்காது சார். அவருடைய பர்சனல் மேட்ரு வந்துச்சு, அவரோட கரூர் மேட்ரு வந்துச்சு. இதுக்கப்புறமும் சொல்கிறேன், அந்த 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 ஓட் பேங்க் ஒரு 9 to 10% வந்து கிட்டத்தட்ட 9% வந்து மினிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு எல்லா தொகுதியிலையும் இந்த விஜய் போய் பேசினாலும் சரி, கட்டமைப்பு இல்லைனாலும் சரி, பூத்து ஸ்லிப்பு கொடுக்கலைனாலும் சரி, பூத்து கமிட்டி போடலைனாலும் சரி, அவர் பிரச்சாரமும் பண்ணலைனாலும் இந்த ஓட்டு பர்சன்ட் வந்து அவர் கேண்டிடேட் போட்டதுனால வாபஸ் வாங்காமல் இருந்தாருன்னா கட்டாயமாக 20,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு 9% வந்து கட்டாயம் ஓட்டு வந்துடும் சார். இதில் யாராலையும் தடுக்க முடியாது சார். அதை இப்போ விஜய் மட்டும்தான் பிரிப்பாரா? உங்களுக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ், அதே போல் வந்து அதை அடுத்து சொல்கிறேன். இது ஜோன் வைஸாகவே சொல்லிடுறேன். இதான் முக்கியம். அப்போ தான் நல்லாயிருக்கும் அது போகிறதுக்கு. இப்போ இங்கே வந்து வேறு எந்த இதுவும் கிடையாது சார். இங்கே வந்து ஒன்லி சென்னையை பொறுத்தவரை அந்த முதல் ஜோனில் 16 தொகுதியிலையும் விஜய் தான். எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதியிலையும் 16லையுமே 2வது இடத்துக்கு வந்து விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் ஜெயிப்பாரா இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. வந்து பெரிய அளவுக்குள்ள ஓட்டு நிறையா வாங்குவார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. மற்ற அவரோட முக்கியமானவங்க புஷி ஆனந்த், ஆதவர்ஜனாவும் எல்லாரும் அப்படி தான். ஆனால் அந்த 3 தொகுதியும் பெரிய டஃப்பாக இருக்கும். அவர் சார்பாக நிற்கிற நட்சத்திர வேட்பாளர்கள் அவரோட எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? அவங்கெல்லாம் இவரே ஏற்படுத்துறதே நமக்கு வந்து டவுட்டாக இருக்கல. ஏன்னா இவர் 30% வாங்கினா தான் இவர் ஃபைட்டே போக முடியும். அங்கே
இப்போ இவர் தாக்கத்தை பெரம்பூர் ஏற்படுத்தாமல் எப்படி சார் 20,000 ஓட்டுகள் எப்படி? அது தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் அதில் சந்தேகமே எனக்கு என்ன பொறுத்தவரை சந்தேகமே கிடையாது. நீங்கள் டெல்டாவிலையும் சரி, கொங்கு பெல்ட்லேயும் சரி, எல்லா மதுரையிலையும் சரி, அதுக்கு கீழேயும் சரி, அது வந்து எனக்கு தெரிஞ்சு குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப குறையும். சில தொகுதியில் மட்டும்தான் 20,000க்கு கீழே குறையும். பாக்கி 214லையும் 4 தொகுதியோ 10 தொகுதியோ தான் அதுக்காக வாய்ப்பு இருக்குது குறையறதுக்கு. பாக்கி 200 சொச்சம் தொகுதியிலையும் விஜய் வந்து 20,000 ஓட்டு வாங்கிடுவார். இப்போ ஜோன் 2க்கு வந்துருவோம். ஜோன் 2வில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் திருப்பி வந்து மதுராந்தகம் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சுது போன 21ல். இப்போ அதே இந்த விஜய் ஃபேக்டரு மற்ற சிலங்களாம் விஷயம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த இதுவும் வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதில் ஒரு சில தொகுதிகள் அதிமுக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் சர்வே சொல்லுது. மரகத குமரவேலுக்கு கொஞ்சம் நல்ல பேர் அந்த மாதிரி அது அவங்களுக்கு அது அங்கேயும் வந்து ஒரு நாள் ஜெயிச்சவங்க 2வது நாள் ஜெயிக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய அந்த தொகுதி. இதை விட்டுருங்க. 3 நாள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன எடுத்துக்க வேண்டிய விஷயத்தில் 3 நாள் என்ன காரணம்னா, போன தடவை 66 தொகுதி ப்ளஸ் அதிமுக கூட்டணியோடு சேர்த்து 75 தொகுதி. அந்த 75 தொகுதியில் இந்த ஜோன் 3ல் எவ்வளோ வருதுன்னா 23 தொகுதி ஜெயிச்ச தொகுதி ஏடிஎம்கே கூட்டணி. கிருஷ்ணகிரியிலிருந்து கள்ளக்குறிச்சி தருமபுரியில் ஆரம்பித்து கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த பெல்ட்டில் மேலே ஆரம்பித்து ஓசூர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறீங்க. அப்புறம் அடுத்தது சேலம். அதனால தான் அவர் வந்து அன்புமணியை உடனே ஃபஸ்ட்டு அலைன்ஸ் போட்டது எடப்பாடி. ஏன்னா அவர் தொகுதிக்கே அவர் தேவை. அது ரொம்ப முக்கியம். அதுமாதிரி இவருக்கு வந்து எந்த தொகுதினா டாக்டர் சௌமியா நிற்கிற தருமபுரி தொகுதி வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது 2 தொகுதிக்காக தான் அந்த 2 பேரும் அலைன்ஸே வச்சது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சார், மேட்டூரில் ஆரம்பித்து பூம்புகார் வரையும் பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓர தொகுதிகள்லாம் கைப்பற்றினாங்க. மேட்டூர், பவானி அவினாசி, மேட்டூர், பவானி எல்லாமே பிஎம்கே ஜெயிச்ச தொகுதி ஒரு காலத்தில். அது 2009க்கு அப்புறம் அது மாறிடுச்சு. 2011 அப்படியே விஜயகாந்த் அந்த தொகுதியில் கைப்பற்றார். இப்போ சொன்னீங்க பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஜோன் 3லையும் தருமபுரியிலேருந்து ஆரம்பித்து நம்ம மதுராந்தகம் வர உள்ள தொகுதியிலையும் கோயம்புத்தூரில் உள்ள பெல்ட்லேயும் முக்கியமானது வந்து தேமுதிகவுக்கு ஏன் முதல்வர் ஸ்டாலின் வந்து 10 தொகுதி கொடுத்து ராஜ்யசபாவும் கொடுத்தாருன்னா இங்கே தான் நீங்கள் சொன்ன விஷயம் இருக்குது. இந்த பெல்ட்டில் அவங்க விருதுநகரில் இருக்குது. ஆனால் இந்த பெல்ட்டில் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட தான் பெரிய ப்ளஸ் திமுக கூட்டணிக்கு. இல்லை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார், அந்த வியூகத்தை வந்து நீங்கள் சொல்கிறது போல் மேட்டூர்லேருந்து பூம்புகார் வரைக்கும் மறுபடியும் தேமுதிக போனது காரணம் யாருன்னா, அங்கே பாட்டாளி மக்கள் வச்சுருந்து பிரிந்திருந்தாங்களே பண்டுட்டியார் உட்பட, அவங்களுடைய வியூகம் வந்து பேசப்பட்டது. இன்றைக்கி அவங்க பின்னாடி இருக்காங்களான்ற அந்த கேள்வி இருக்குது சார். ரொம்ப குறைச்ச ஓட்டு தான் சார் இருக்குது. பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு ரொம்ப ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 0.43 தான் சொல்கிறாங்க. 24ல் இவரோட ஏடிஎம்கேட இருந்தப்போ 2 சொச்சம் தான் சொல்கிறாங்க. நான் அது 2யுமே எடுத்துக்கல. இன்னும் கூட குறைச்சி கூட வச்சுக்க தப்பு இல்லை. ஆனால் வெற்றி வாய்ப்புக்கு 1000, 2000, 5000 வரும்போது சில தொகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்க தேமுதிகவுக்கு இந்த 2 பெல்ட்லையும், அது ஜோன் 3 தருமபுரி டு கள்ளக்குறிச்சி பெல்ட்லேயும், அங்கே நீலகிரியிலேருந்து நாமக்கல் வர உள்ள பெல்ட்லேயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இதுதான் வந்து இந்த 52 தொகுதி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி எப்பப்பெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயலலிதா காலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, எடப்பாடி காலத்தில் 21ல் அந்த நான் சொல்கிற 52 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. எங்கே 52, இங்கே 29 தொகுதி, அங்கே 23 தொகுதி மத்திய வட மாவட்டம். ஆமாம். இதில் வந்து 29ங்கிறது நான் சொன்ன தருமபுரிலேருந்து, அங்கே வந்து கோயம்புத்தூர் பெல்ட்டு, அங்கே 23. இதில் இந்த தருமபுரி பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர். 1 திமுகவுக்கு சாதகமாக உள்ளது, 1 ராமதாஸ் பிரிக்கிறது. ஒருங்கிணைந்த பிஎம்கே இருக்கும்போது அதையுமே எதிர்த்து 19, 24 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவர் நிறுத்தின வேட்பாளரையும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்களா சார்? ஆமாம். இப்போ தமிழ்குமரன் நீங்கள் சொன்னது சொல்கிறீங்க. அதான் இல்லை தமிழ்குமரன் இல்லை, தருமபுரி நிறுத்தின வேட்பாளர் சரவணன் என்பவர் மறுபடியும் அன்புமணி தலைமை ஏற்று அங்கே போய் சேர்ந்துட்டார். அது நடக்க தானே செய்யும். இந்த இன்னும் 10 நாள் என்ன நடக்க போகுது தெரியாது. அப்போ இதில் இன்னொரு முக்கியமானது, வேல்முருகன் இங்கே வந்து தனியாக நிற்கிறார். வேல்முருகன் தனியாக நிற்கிறார். அப்போ அவரும் பிரிப்பார். அப்போ யாருக்கு அதெல்லாம் பாதகம்னாக்கா அது எல்லாமே அதிமுக கூட்டணிக்கு பாதகம். அடுத்தது தேமுதிக திமுகவுக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் வேல்முருகன் வந்து திமுகவை எதிர்த்து பேசுகிறார். எதிர்த்து பேசினா கூட அவர் வந்து அந்த காஸ்ட் ஓட்டை தானே பிரிக்க போகிறாரு பெரும்பாலும். அவர் ஒரு பொதுவான தலைவர் தானே. அவரை வந்து இதாக பிரிக்கலை, மொத்த கேஸ்ட்டுக்குள்ளே கொண்டு கூட நான் அமுக்க விரும்பலை. அதை தாண்டி உள்ளவர் தான் அவர். நான் அதை ஒத்துக்கிட்டு எங்கே அதிக ஓட்டு அவருக்கு இருக்குது, அந்த ஏரியாவில் தானே இருக்குது. அப்போ பண்டூட்டி அந்த ஏரியாவில் இருக்கும்போது அவரோட இம்பேக்ட் வந்து பிரிக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் போகும். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் நம்ம இதை பேசுகிறோம். அப்போ ஜோனில் 3ல் ராமதாஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ரொம்ப குறைச்ச ஓட்டு பிரித்தா கூட அது பெரிய ஃபேக்டர். ஏன்னா அது ஏடிபிக்கு போகாது. ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு சாதாரணமாக சில தொகுதியில் 5000 ஓட்டு பிரிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் சௌமியாவை அவர் தோக்கடிக்கிறங்கிறது அவருக்கு இருக்குமா இருக்காதா? ஏன்னா சண்டையினோட மெயின் இது அவங்க தானே.
அப்போ அந்த தொகுதியை அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து பண்ணுவார். அது அவர் இந்த பக்கம் எடப்பாடியை தோக்கடிக்கணும்னு சொல்லி சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அன்புமணி போடும்போது அந்த இடத்தையும் ராமதாஸ் வந்து உடைப்பார். இது வந்து ஜோன் 3ல. இந்த பக்கம் தேமுதிக இருக்கிறது திமுகவுக்கு ப்ளஸ்ஸு. இந்த ஒரு ஜோன் 3ல என்னுடைய கால்குலேஷன் அல்லது ப்ரெடிக்ஷன் படி 10 தொகுதி அந்த 29ல் 10லேருந்து 15 தொகுதி திமுகவுக்கு வர்றதுக்கு இந்த விஜய் வந்து 20,000 ஓட்டு பிரித்தா அது வந்து திமுகவுக்கு சாதகமாக வரும். வாய்ப்பு இருக்குது அப்படி வச்சுக்குவோம். அந்த பக்கம் இப்போ ஜோன் 3ல வந்து தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் இருக்குங்கல்ல. ஆமாம். இப்போ அந்த இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக வந்து அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெல்றதுக்கான சூழல் அது ரொம்ப குறைவு சார். இவங்க ஜெயிச்சிருவாங்க சார் தேமுதிக. ஏன்னா நான் சொல்கிற மொத்த பெல்ட்லேயே நீ இப்படி யோசிச்சு பாருங்கள், 24ல் தேமுதிக இல்லாமையே எல்லா எம்பியும் அங்கே ஜெயிச்சது தானே ஒன்றுபட்ட பாட்டாளி கட்சி இருக்கும்போது. அப்போ ஒன்றுபட்ட பாட்டாளி கட்சி இல்லை, ராமதாஸ் தனியாக இருக்கார். அதுக்கப்புறம் தேமுதிக இந்த பக்கம் வந்திருக்கு. அங்கே இருந்த ஒரு ஓட்டாக இருந்தால் இங்கே வரும்போது 2 ஓட்டாகிடுது. ஏன்னா அங்கே ஒன்று குறையுது. அப்போ இந்த பக்கம் வந்து தேமுதிக தன்னுடைய தொகுதியும் ஜெயிச்சுக்கிட்டு திமுகவுக்கும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அது வந்து அவங்க பிரச்சாரத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணோடனே தெரிஞ்சு போச்சு. அது பார்த்தோடனே அதனால தான் எடப்பாடி வந்து உடனே அவங்கள அட்டாக் பண்ணுறாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த இதை பேப்பரை தூக்கி உள்ளே போடுறாங்க. இல்லை இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டது வரம்பு மீறிய பிரச்சாரம் இருக்குல்ல, அது மக்கள் எப்படி சார்? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்தப்பையும் முகசுளிப்பு ஏற்படாது. இல்லை நிச்சயமாக நமக்கெல்லாம் ரொம்ப ரெண்டு சுழிக்குது. தரப்புமே நான் கேட்கல. இல்லை 2 தரப்பும் தப்பு தான். இதில் சந்தேகம் நம்ம ஒன்றும் பிரிச்சே பார்க்க வேண்டியதில்லை. இது எப்போ பொதுவாக கடைசி 3 நாள் 2 நாள் நடக்கும் சார். இப்போ ஜெயலலிதா இருந்தப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் இருந்த காலத்துலையும் சரி பெருசாக வராது. இப்போ 6 மணி போட்டிங்கிறது 2 மணி போட்டியாக மாறிடுச்சு. மாறுற பொழுது பார்த்தீங்கன்னா 2 பேரையும் வந்து மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஒரு படி மேலேயே போய் ஜனநாயகத்தின் மீது ஆர்வலர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலையும் வாக்கு செலுத்த முடியாதவர்கள் இந்த முறை செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இவர்கள் பேச்சு வந்து அவர்களை எதுக்கு நமக்கு இது வேலை என்ன, இவர்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வரம்பு மீறிய செயலாக தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் சார். 2 பேருமே தவிர்க்கணும். இது அதுவும் இப்போ இன்றைக்கி தான் நேற்று தான் வேட்புமனு முடியுது. நேற்றே முந்தானாலே ஆரம்பிச்சிடறாங்க. இந்த அடுத்த அது வந்து நல்லது கிடையாது. கடைசி 1 நாள் 2 நாள் கூட சரி போய் தொலைதுன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். தொண்டர்களை தயார்படுத்துகிறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது சார். தொண்டர்கள்லாம் முந்தி மாதிரி இல்லை சார். இப்போ அரசியல் அறிவுங்கிறது வந்து நம்ம இந்த விஜய் டிஜிட்டல் இல்லை விஜயோட ஃபாலோயர்ஸ் கொஞ்சம் பேர் அல்ல ரசிகர்கள் கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்காங்கன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். அது நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதை தவிர பாக்கி எல்லாருமே தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட்டோடலாம் இப்போ ஃபார் பெட்டரு. எஜுகேஷன் ஜிஆர் ரேஷியோவில் 52 தாண்டிடுச்சு. அப்போ எவ்வளோ பெரிய இது சேஞ்சு. ஆமாம், ஃபீல்டு கேம்பெயின் ஒரு பக்கம் தானே சார். இப்போ டிஜிட்டல் கேம்பெயினுங்கிறது முக்கியமானது. அதில் வந்து ஜென்சி கிட்ஸ் உட்பட எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நிச்சயமாக உள்ளங்கையிலே பார்த்துருவாங்க. இப்போ என்ன பேசி எல்லாமே 2 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்துருவாங்கல்ல. அதையும் கருத்தில் கொண்டு தானே தலைவர்கள் வந்து பேசணும், பொறுப்புணர்வோடு செயல்படும். அது வந்து இல்லை சார். அது குறைவாக தான் இருக்குது. அது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் தமிழ்நாட்டில். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடப்பாடி வந்து கொஞ்சம் அதில் தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் அலைன்ஸை எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துட்டாரு. கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டாரு, விசிகாவை கூப்பிட்டாரு, ஒரு கட்டத்தில் காங்கிரஸை கூப்பிட்டாரு, திருப்பி வந்து இப்படியெல்லாம் மாறி போய் நிறைய சிக்கல் வந்துருச்சு. அவரும் வந்து வலிமையான கூட்டணி தான் கட்டமைச்சிருக்காரு திமுகவுக்கு. அது பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் குறைவாக இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே அவரை பொறுத்தவரை ஒரே ஒரு கூட்டணி, அவர் கட்சிக்குன்னு கூட்டணி சேர்த்தது அன்புமணி பிஎம்கே மட்டும்தான். அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பிஜேபி பக்கம் சேர்ந்தது, இன்க்ளூடிங் தினகரன் உட்பட. அப்போ அது வந்து கொஞ்சம் முந்தியோட 21ஓட அது வந்து தினகரன் வந்தது ப்ளஸ்ஸு, பாமக 2ஆக உடைச்சது மைனஸு, மற்ற டிஎம்டிகே விட்டது மைனஸு அவங்களுக்கு. இது ஒரு பக்கம். ஜோன் 4ல் ஒரு 2-3 சென்டென்ஸில் முடிச்சிடுறேன். ஜோன் 4ல் செங்கோட்டையன் முக்கியமானது, டிவிக்கே முக்கியமானது. அதில் செங்கோட்டையன் வந்து பங்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவர் கேண்டிடேட்டே பார்த்தீங்கன்னா அவர் 2 கேண்டிடேட் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கேண்டிடேட் வந்து அவர் சார்பாக பணம் உள்ளவங்கள போட்டிருக்காங்க. அது வந்து ஏடிஎம்கே ஏற்கனவே ஜெயித்த அந்த 23 தொகுதியில் சில தொகுதியை டென்ட் பண்ணுறதுக்கு பெரிய வசதி. அவங்க அதிக ஓட்டு வாங்க இந்த 10 தொகுதியிலையும் அது திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுதான் முதல் முறை. அந்த 23 தொகுதியிலையும் 10 தொகுதி திமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு வரேன். இது ஜோன் 4. 5, 6, 7 அப் டு நெல்லை வர எல்லாமே 16 தொகுதி மதுரைக்கு அப்புறம் ஏடிஎம்கே வாங்கியிருக்கு போன 21ல். அது வந்து பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அது பல காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் சசிகலா ஒரு தனி இது போட்டிருக்காங்க. தினகரன் இங்கே வந்துட்டால் கூட அந்த ஓட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? அவர் வந்தாலும் வழியாக அவர் தனியாக வந்தாரா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய விசாரித்ததில் இந்த 11 கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு லாயலாக இருக்கவங்களும் பணம் உள்ளவங்களும் தான் போட்டிருக்காரு. அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க செல்வாக்கை வச்சு ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் தேர்தல் நுணுக்கம் தெரிஞ்சவர்.
அந்த 11 பேருமே தெரிஞ்சவங்க. இல்லை அது அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா மற்றவர்களை விட தேர்தல் நுணுக்கம் தெரிந்தவர், அந்த ஃபீல்டு ஒர்க் தெரியும். 234 அந்த 11 பேர் ப்ளஸ் தினகரனும். ஏன்னா அவர் வந்து 234 தொகுதிக்கும் ஜெயலலிதாவோட இருந்து வேலை செஞ்சவங்க. அதே மாதிரி சசிகலாவுக்கு வந்து நீங்கள் ஓட்டு குறைச்ச விழுந்தா கூட நுணுக்கம் வந்து இந்த எல்லாரை விட அதிகமாக தெரிஞ்சவங்க. ஏன்னா ஜெயலலிதா 91 காலகட்டத்திலேருந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்க செஞ்சவங்க, பணம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயம். அப்போ ஜோன் 8 வந்து கன்னியாகுமரி, அது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அது வந்து முழுக்க முழுக்க தேசிய கட்சி பிஜேபியா காங்கிரஸாங்கிற அந்த மாதிரி உள்ள ஃபைட்டு. அது ஒரு 5 தொகுதி 6 தொகுதியில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பங்கு கிடையாது. நம்ம ரிசல்ட் வந்தோன்னு தான் அது பார்க்கணும். மற்றபடி இதுதான் சார் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள முக்கியமானது. இதில் 2-3 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறோம். ஒன்று வந்து விஜய் ஓட்டு யாருக்கு அதிகமாக போகுது, எந்த ஜோனில் அதிகமாக போகுது வருது. அடுத்தது வெற்றி வாய்ப்பு யார் இருக்குது. ஏடிஎம்கே இந்த 52 தொகுதியிலையும் ஜெயிச்சது இந்த ஜோன் 3 and 4ல் எப்படி இதுவரை ஜெயித்தாங்க. இந்த நட அதில் ஒரு மொத்தம் 25 தொகுதி ஏடிஎம்கேக்கு குறையுமா அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஆன்சர்ஸ். அந்த 5ல் உள்ள நிலவரம், அந்த இப்போ உள்ள நிலவரப்படி எங்கே சார் போகுது களம்? இப்போ 5ங்கிறது நம்ம சொல்கிறது டெல்டா, நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து திருச்சி வர சொன்னேன். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த அதிமுகங்கிறதே வந்து ஜெயலலிதாவுக்கு அப்புறம் 11ல் அவங்க மினிஸ்டர் ஆக்குனது, அதே மினிஸ்ட்ரு 16லேயும் ஆக்குறாங்க திருப்பி. ஏன்னா அவங்க வந்து செப்டம்பர்லேயே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்கனால அது ஒரு ஓபிஎஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட அதில் உள்ள மினிஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி ஏடிஎம்கேங்கிறது. அந்த 21 பேர் முதல் பட்டியல் 23 பேர் அறிவிச்சாங்க பாருங்க. அதில் வந்து அந்த 21 பேருக்கான கட்சின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் இந்த டெல்டாவில் வந்து ஒரு டெல்டா ப்ளஸ் ஜோன் 6 அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லிடுறேன். 5ல் நன்னிலம் காமராஜ், வேதாரண்யம் இவர் ஓஎஸ் மணியன், இவர் 2 மந்திரி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக வந்தீங்கன்னா 6ல் ராலிமலையில் டாக்டர் விஜயபாஸ்கர், இது 3. இப்போ விஜயபாஸ்கர் தனியாக வச்சுக்குவோம். ஜோன் 5ல் உள்ள 2 மினிஸ்டரு, 3வது மினிஸ்டர் ஒருத்தநாடு வைத்தியலிங்கம், அவர் திமுக வந்துட்டார். அதில் ஜெயிச்சிருவார் அவர் நிச்சயமாக, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த 2 மினிஸ்டர் ஜெயிப்பாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன காரணம்னா டெல்டாவில் போன 21லேயே எல்லா தொகுதியும் திமுக தான் ஜெயிச்சிது. பெரும்பாலும் திருச்சி வர நேருடைய அந்த கண்ட்ரோலில் இருக்கிற கடைசி வர அங்கே அரியலூர் பெரம்பலூர் வர அது பார்த்திங்கன்னா அந்த இம்பேக்ட் இருந்துச்சு. இப்போ இந்த 2 பேரும் ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது ஒரு மில்லியனாயிரம் கொஸ்டின். அதில் ஒரு விஷயம் வந்து சாதகமாக இருக்குது சார் 2 பேருக்கும். நன்னிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து போட்டியிடுறது எஸ்டிபிஐ. ஆமாம், அது வந்து காமராஜுக்கு அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்தில் வந்து ஓஎஸ் மணியனை எதிர்த்து போட்டியிடுறது மீனாட்சி அவருடைய பையன் போட்டியிடுறாரு. இதில் என்னென்னா வந்து உப்பள தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி வேதாரண்யம் தொகுதி. அந்த தொழிலாளர்களுக்கு பல்வேறு நன்மைகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் ஏகப்பட்ட தொகுதியை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கவங்க. அது எங்கே எனக்கு ஒரே ஒரு சின்ன சொல்ல வேண்டிய இருக்குன்னா 2 இடத்துலையும் விஜய் வந்து தாவேக்க வந்து எவ்வளோ ஓட்டை பிரிக்குது, அது பாதிக்குமா, அவ்வளோதான் கேள்வி. அந்த 2 இடத்துலையும் ஆமாம், அதுவும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மொத்தமே வாஷ் அவுட் ஆகிடுங்கிறதா பாயிண்ட்டு. அது போகாமல் அவங்க காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க இதில் என்ன ஒரே ஒரு இடத்துனா எடப்பாடியும் சரி வேலுமணியும் சரி 2 பேர் மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு முந்தி கவர்ச்சி அரசியல் பற்றி விஜயை வந்து அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. அது ஒரே ஒரு நாள். அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பல இடத்துல இந்த 20,000 ஓட்டு பிரிக்கிறது வந்து ஏடிஎம்கேக்கு ஜெயிச்ச தொகுதி பாதிக்குமோ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்த அவங்க வந்து அவங்களால பண்ண முடியாமல் இருக்காங்க. அது ஏதோ ஒரு சின்ன சிக்கலில் இருக்குது அந்த இடம். அதை வந்து சரியாக அட்ரஸ் பண்ணுறது இல்லை அவங்க 2 பேர் ஏடிஎம்கேல. அது டெல்டா நீங்கள் சொன்னீங்க. டெல்டாவில் பார்த்தீங்கன்னா முடிவுகள் வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. எம்ஜிஆர் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா திருடமுறை தொகுதியில் சேராமணி ஜெயிச்சு எப்போதுமே திமுகவுக்கு அதிகமாக இருக்கும். கும்போணத்தில் கோசிமணி, அதுக்கு முந்தைய மண்டையில் நடத்து எல்லாமே அவங்களுக்கு திமுக பக்கம் தான் இருக்கும். பாஜக தஞ்சாவூரில் டவுனை பற்றினா நீங்கள் அந்த எந்த காஸ்ட்டில் யார் அனுப்பாட்டினாலும் தஞ்சாவூரில் வந்து திமுக ஜெயிக்கும். கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நகரம். ஆனால் கோவில் நகரத்தில் அதிகமான செய்தி யாருன்னா கோசிமணி. இப்போ பிஜேபி பட்டியலே கோவில் நகரங்களில் எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை கொடுங்க, திருச்செந்தூர் கொடுங்க, ஆனால் கும்பகோணம் மட்டும் வேணாம். ஆனால் அந்த கும்பகோணம் பார்த்தீங்கன்னா அது கோவில் நகரம் சார்ந்த விஷயங்கள். அது அந்த கும்பகோணம் மாவட்டத்தை வலியுறுத்தி ஒருத்தர் பாமகவுடைய ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் மா.க. ஸ்டாலின். ஆமாம், மா.க. ஸ்டாலின் தான் வந்து கும்பகோணம் மாவட்டத்தை வந்து வலியுறுத்தி அவர் தேர்தலில் போட்டிடுறார் கும்பகோணத்தில். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை தங்க பக்கம் எப்படியாவது இழுத்து அவரை போட்டியிட வைத்திருக்கலாம்ங்கிற ஒரு பேச்சு நிலவுது. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே போட்டியிடுது கும்பகோணத்தில். அதற்கு பதிலாக ஏவிகே அசோக்குமார்னு சொல்லிட்டு 27 வருஷம் வந்து திருவண்ணாமலை ஒன்றிய செயலாளர் இருக்கிறவர்,
நல்ல பேர் அவர். அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு அதிமுகன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் திமுக சாதகமா? ஆமாம் சார். அது கும்பகோணத்தை திமுகலேருந்து எடுக்க முடியாது சார். ஏன்னா அன்பழகன் வந்து உங்களுக்கு தெரியும், சாக்கோட்டை அன்பழகன்னா ஃபேமஸ்ஸு. அவங்களாம் வந்து திமுக வந்து கோட்டையாக வச்சுருக்காங்க. கும்பகோணத்தை, தஞ்சாவூரை, திருவையாறெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்க இதாக வச்சுருக்காங்க. ஒரத்தநாடெல்லாம் வந்து அதில் இந்த பக்கம் மேலை தஞ்சையிலையும் சரி, கீழே தஞ்சாவூர்லேயும் உங்களுக்கு நாகப்பட்டினம், திருவாரூர் இது எல்லாமே இருக்குது. இந்த நன்னிலமும் வேதாரண்யம் மட்டும்தான் அவங்க க க க தக்க வச்சுக்கணும். அது முடியுமாங்கிறது நம்ம ரிசல்ட் வந்தோன்னே பார்க்கணும். புதுக்கோட்டையிலையும் ராலிமலையில் பொதுவாக அவரும் வந்து தொகுதிக்கு அதிகமாக செலவு பண்ணுறது, ரொம்ப அழகாக அந்த ஜல்லிக்கட்டெல்லாம் மாடெல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி அவர் தொகுதியை வந்து விஜயபாஸ்கர் வந்து ரொம்ப நல்லாவே வச்சுருக்காரு. அவரும் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு. ஃபீல்டு ஒர்க் பண்ணுவார். இந்த மந்திரி 21 பேரில் அவங்களாம் முக்கியமானவங்க இல்லை. ஆனால் அந்த ஏரியா டெல்டாவில் திமுக கோட்டைக்கு நடுவில் நிற்கிறதுனால பயமாக இருக்குது அவங்களுக்கு வாய்ப்பு. இப்போ வந்து கீரமங்கலம் பேராவூரணி சார். பேராவூரில் பார்த்தீங்கன்னா விஜய் வேட்பாளர் காண்டி பெண் ஒருத்தர். ஆமாம், அவர் வந்து ஆமாம். பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அவர் மீது அங்கே உள்ள மக்கள் இது 20,000 சரி, ஓட்டு. இதில் ஒரே ஒரு இது திருப்பி நான் சொல்கிறது வந்து, இந்த விஜய் இதில் குற்றச்சாட்டு அல்லது செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறதே பிரச்சனையே கிடையாதுங்கிறது தான் என் பாயிண்ட். இந்த 20,000 ஓட்டுக்கு மேற்கொண்டு அதிகமாக அடிச்சு பிடிச்சி வாங்கணுங்கிறதெல்லாம் இப்போ செங்கோட்டையன் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு எல்லா தொகுதியிலுமே விஜய்க்கு அந்த 20,000 ஓட்டு குறையாதுங்க. 20,000ங்கிறது வந்து நான் சொல்கிறது 9 to 10%ங்கிறது வந்து இன்வேரியபுளாக 234 ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ திருவையாறு தொகுதி சார். திருவையாறில் இவங்க அமமுகவில் போட்டிருக்க கேண்டிடேட் என்னுடைய நண்பர் தான். அவர் வந்து ரொம்ப வெயிட்டானவர், பணம் செலவு பண்ணக்கூடியவர். வேலு கார்த்திகேயன் வந்து நல்ல கேண்டிடேட்டு. ஆனால் துரை சந்திரசேகரன் சிவாஜி ஜெயிச்சது, அவனும் என் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் வந்து ரொம்ப டஃப்பான தொகுதி அது. ஃபஸ்ட்டு அமமுகவில் எதிர்பார்க்குற தொகுதியும் அந்த தொகுதியை எதிர்பார்க்குறாங்க. அது கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் தான். ஆனால் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. பாபநாசில் முன்னாள் அமைச்சர் துரைக்கனோட பையன் போட்டியிறாரு. ஆமாம், சண்முக பிறப்பு அவரை ஏற்று போட்டியிறது ஆடுதுறை ஷாஜகான். ஆமாம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஏனி சின்னத்தில் போட்டியிருக்கு. நம்ம ஏற்கனவே ஜவஹர்லால் அண்ணன் தொகுதி அது வந்து திருப்பி வந்து இப்போ வந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. மாற்றி கொடுத்துட்டாங்க. ஜவஹர்லாலுக்கு அங்கே கொடுத்துட்டு இவருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு பாபநாசம்லாம் திமுகவுக்கு அந்த பெல்ட்டே திமுக பக்கம் போயிடும் சார். வழி இல்லை. ஏன்னா 20,000 ஓட்டு இவர் பிரிக்கும் போது அதில் வந்து ஏடிஎம்கே அடி வாங்கிடும் சார். அங்கே இன்னொரு விஷயத்தை கோடிட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் 2014 மயிலாடுதுறை பார்லிமெண்ட் தொகுதியில் பாரதி மோகன் அவர் நிப்பாட்டி வெற்றி பெற வைத்தார். அதுக்கப்புறம் 2016 பாபநாசில் துரைக்கன் அவர்களை அமைச்சராக்கினார். ஆமாம். அவங்களுடைய அந்த ஒரு பேச்சு இன்னமும் இருக்குது. அது கொஞ்சம் சாதகமாக துரைக்கனோட பையன் போட்டிருக்கிறது வந்து நல்ல கேண்டிடேட் தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவர் மந்திரிக்கு வந்து நல்லது இருந்துச்சு. அவர் யதார்த்தமாக ஏதோ இதானதுனால தான் அவர் மந்திரி சபைக்கு 2016க்கு அப்புறம் வரல நினைக்கிறேன் அந்த இதில். அதனால் அவர் கேண்டிடேட் ஏடிஎம்கே பொறுத்தவரை நல்ல கேண்டிடேட் தான். டஃப்பாக தான் இருக்கும். ரொம்ப கடுமை போட்டி நிச்சயமாக இருக்கும். கடுமையான போட்டி. அவ்வளோதான் சார். நிகழ்ச்சி பங்கேற்று கருத்து தெரிவித்து எதை நன்றி சார்.